வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு இட்லி பொடி, அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த இட்லி பொடியை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். சூடாக சோறு பொங்கி அதில் நெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முருங்கை விதை இருக்குது பாருங்கள். நம்ம வேண்டான்னு தூக்கி போடுவோம் முருங்கை விதை. அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அந்த முருங்கை விதையை 1 கப் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவெல்லாம் நீங்கள் வீட்டில் என்ன கப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கப், இல்லைனா ஒரு டம்ளரில் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த டம்ளரில் உள்ள அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கப்பு முருங்கை விதை போட்டிருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு அடி கனமான பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணுங்கள். அடி கனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா நம்ம 2 லிட்டர் குக்கர் இருக்கும் பாருங்கள், அது நல்லா சூடு தாங்கும். அதனால் அந்த குக்கரில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இது நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம இப்போது எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 கப் முருங்கை விதை அப்படின்னா 1/2 கப் கடலைப்பருப்பு, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம மருத்துவ குணமாக செய்கிறதுனால அதுவும் முருங்கை விதை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கும். அதுவும் நம்ம நல்லெண்ணெய் நெய் ஊற்றி சாப்பிடும்போது அந்த கசப்பு சுவை தெரியாமல் இருக்கும். அதுவும் நம்ம முருங்கை விதையை நல்லா பொரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கசப்பு டேஸ்ட்டே இருக்காது. இப்போ நம்ம முருங்கை விதை எடுத்த கப்பில் அதே கப்பில் 1/2 கப் உளுந்தம்பருப்பு, 1 கப் முருங்கை விதை, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுந்தம்பருப்பு, இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து கைவிடாமல் கிண்டுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப அடியில் ரொம்ப கருப்பாக ரொம்ப இது பண்ணுறோம். நீங்கள் அப்படி ஒன்று போல் வதக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒன்று போல் வறுபட்டு வரும். கலரும் ரொம்ப மாறாது. இப்போ ஒரே இடத்துல விட்டுட்டோம் அப்படின்னா கலர் மாறிடும். இது இந்த பொன்னிறமாக வரணும்னா அப்படி நம்ம கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா தான் இந்த உளுந்து பொன்னிறமாக வரும். இந்த உளுந்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அதோடையே சேர்த்து கொட்டிக்கலாம். இப்போ நமக்கு இந்த உளுந்து மணம் வரும். அந்த மணம் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் நம்ம வறுத்தோம்னா உளுந்து வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ அது வறுபட்டதுக்கப்புறம் இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்க முருங்கை விதை, கடலைப்பருப்பு, அது கூட இந்த உளுந்தம்பருப்பையும் நம்ம தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம எந்த கப்பில் நம்ம முருங்கை விதை எடுத்தோமோ அதுக்கு 1 கப் அவல். இப்போ நீங்கள் அவல் போடலை, நான் அரிசி போட போகிறேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா 1/2 கப் அரிசி. அவல்ங்கிறதுனால தான் 1 கப் அவல் போடுறோம். அது சம்பா அவல், வெள்ளை அவல், எந்த அவல்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் அவல் போட்டால் அந்த முருங்கை விதை எடுத்த அதே அளவுக்கு நம்ம அவல் எடுக்கணும். அப்படி இல்லை நான் அரிசி போட்டுக்கிறேன் அப்படின்னா அதே அந்த கடலைப்பருப்பும் உளுந்து எடுத்தோம்ல அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டால் போதும். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அவல் அந்த மணத்துக்காக தான் நம்ம வறுக்கிறோம். இது கொஞ்ச நேரத்துலேயே வறுபட்டுரும். அப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு எள்ளு. இதை நீங்கள் மாசமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க, இரும்பு சத்து தேவைப்படுறதுன்னு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த எள்ளை நீங்கள் போடாமல் விட்டுறலாம். இந்த எள்ளு கொஞ்சமாக படபடன்னு பொரிஞ்சு வரும்போது நம்ம நிலக்கடலை பருப்பு போடலாம். இது ஏற்கனவே வறுத்த நிலக்கடலைங்கிறதுனால நான் உடனே போட்டுட்டேன். ரெண்டும் பொரியும் போது நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வத்தல், நான் 11 வத்தல் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 15 வத்தல் இல்லை 20 வத்தல் போட்டுக்கலாம். நான் இப்போ 11 வத்தல் போட்டிருக்கேன். போட்டுட்டு 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை நல்லா சுருங்கி கலர் மாறும். அப்படி மாறிட்டு அப்படின்னா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். எதுக்கு நம்ம இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வறுக்கோன்னா இது எல்லாமே ஆல்ரெடி வறுக்கப்பட்டது தான். இது வத்தல் சீக்கிரமாக வறுபட்டுரும். கடலைப்பருப்பு ஏற்கனவே வறுத்த கடலைப்பருப்பு. எள்ளு நல்ல சூடேறுமா, நல்ல எள்ளு தனியாக நீங்கள் சட்டியில் வற்றிங்கன்னா படப்படன்னு வெடிக்கும். அது மேலெலாம் சேர்த்துரும். இப்படி நம்ம பொருளோடு சேர்த்து போட்டோம்னா அது நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துடும். அதுக்காக அதையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை சூடுலையே கொஞ்சோண்டு காயம், கொஞ்சோண்டு உப்பு, இது ரெண்டையும் போட்டு அந்த அடுப்பு பற்ற வச்சுருக்கக்கூடாது, அடுப்பை அணைச்சிடணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம அதை போட்டு வறுக்கணும். ஏன்னா இந்த உப்பில் கொஞ்சோண்டு ஈரத்தன்மை இருக்கும். இப்போ நம்ம இதை வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஈரத்தன்மை போயிடும். இன்னொன்று இந்த உப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம முருங்கை விதை இட்லி பொடிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா வறுத்துட்டு அதையும் அதோட நல்லா கொட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி
ஒரு 10 நிமிஷம் அந்த அந்த பொருள் நம்ம போட்டிருக்க வறுத்து போட்ட எல்லா பொருளும் சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் ஆற வைங்க. ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா திக்காக ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம், குறை குறைன்னு அரைக்க வேணாம், ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன மிக்சிலலாம் போட்டால் அரைப்படாது. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் இந்த ரவை சலிப்போம் பாருங்கள், சல்லடை, அதில் போட்டு சலித்து அரைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நம்மளோட முருங்கை பொடி நமக்கு தயாராகிடுச்சு. முருங்கை விதை இட்லி பொடி தயார். இந்த முருங்கை விதை இட்லி பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.